அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்பான மாணவர்களே. நான் எங்களோட வாட்ஸ்அப் சேனல், அதே நேரம் ஆர்கானிக் ரிவிஷன் டெலிகிராம் சேனல் ஆகிய இரண்டிலும் இன்றைக்கு ஒரு மாற்றீடு வினா ஒன்று அப்லோட் பண்ணினேன். அப்போ இந்த மாற்றீடு வினா சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். அப்போ இந்த டிஸ்கஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம். சரியா? அப்போ இந்த வினாவை நான் எங்கள் சேனல்ஸில் அப்லோட் பண்ணி நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் ஆன்சரை சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சில ஆக்களோட ஆன்சர் சரியான ஆன்சராக இருந்துச்சு. சரியா? சில ஆக்களோட ஆன்சர் சரியான ஆன்சராக இருந்துச்சு. ஆனால் பெரும்பாலான மாணவர்களோட ஆன்சர்ஸில் சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. சரியா? அதில் நான் கண்டுபிடிச்ச முதலாவது பிழை என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த சோதனை பொருள் பட்டியலில் தார விஷயங்களை எப்படி அப்ளை பண்ணுறன்ற நாலேஜ் பெரும்பாலான ஆட்களுக்கு இல்லை. அதுதான் இவ்விடத்தில் உண்மை. சரியா? அப்போ இதுக்கு என்ன செய்யணும் முடிச்சுன்னா, உங்களுக்கு ஆர்கானிக்ட தியரி படிச்சு தந்த டீச்சர்ஸ் மாதிரி தானே அவங்களை கூப்பிட்டு கேட்கணும், நீங்கள் எப்படி ஆர்கானிக்ட தியரியை படித்து கொடுத்தீங்க இந்த மாணவர்களுக்குன்னு சொல்லி. என்ற அவ்வளோ லட்சணத்தில் ஆர்கானிக்கை படித்து கொடுத்துறாங்க. சரியா? அப்போ நீங்கள் விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மாற்றீடு வினா ஒன்றில் இரசாயன பொருள் பட்டியல் தரலான்னு சொன்னால் உங்களுக்கு இஷ்டத்துக்கு செய்யலாம். அந்த மாற்றீடை உங்களுக்கு இஷ்டத்துக்கு செய்யலாம், எந்த நிபந்தனைகளும் தரலான்னு சொன்னால். உதாரணமாக சொல்லுவோமே, ஒரு மாற்றீடு ஒன்று தந்து உங்களுக்கு சோதனை பொருள் பட்டியல் தரல, ஆனால் 7 படிகளுக்குள்ளுக்கு அந்த மாற்றீடை செய்யணும்னு அவங்க ஒரு நிபந்தனை ஒன்று சென்னு சொன்னால் உங்களுக்கு 7 படிகளுக்குள்ளுக்கு எந்த மெத்தடில் சரி அதை மாற்றீடு செய்யலாம். சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இரசாயன பொருள் பட்டியல் தந்து அதில் இருக்கிற சேர்வைகளை மட்டும் தான் பயன்படுத்தணும் என்று சொன்னால் நீங்கள் அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். சரியா? அதுக்கு அங்கால நீங்கள் சோதனை பொருட்களை பயன்படுத்தப்படாது, பயன்படுத்தினா அதுக்கான மார்க்ஸை அவங்க கழிப்பாங்க. அதே நேரம் தரப்பட்டிற சோதனை பொருட்களை உங்களுக்கு நினைச்ச மூப்புக்கு மாற்றலாம், அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். உதாரணமாக சொல்லுவோமே, நீங்கள் ஒற்றியேற்றும் கருவியாக இந்த H+KMnO4 பயன்படுத்துகிறது தானே. ஒற்றியேற்றும் கருவியாக H+KMnO4 பயன்படுத்துகிற இது பொதுவாக நாங்கள் ஒற்றியேற்றும் கருவியாக பயன்படுத்துகிற ஒரு ஆல்கஹால், அதே நேரம் ஒரு ஆல்டிஹைட், அந்த மாதிரியான சேர்வைகளை ஒற்றியேற்றம் செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஒற்றியேற்றும் கருவி தான் இந்த H+KMnO4. சரியா? அப்போ இவ்விடத்துலேயும் இந்த மாற்றீட்டிலையும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வார, அதாவது ஒற்றியேற்றம் அடைய செய்ய வச்ச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வார. அப்போ இந்த இடத்துல பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச விஷயம் என்னடுச்சுன்னா H+KMnO4 போட்டிரு. அப்போ சரியா பிள்ளை இல்லையா? பிள்ளைண்டுச்சுன்னா உங்களோட சோதனை பொருள் பட்டியலை பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல H+KMnO4 தந்தீக்கா? இல்லை இல்லையா? H+KMnO4 தந்தான்னு சொன்னாதான் உங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்போ இவ்விடத்தில் அப்படி தந்து இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? KMnO4 தந்திக்குது. அப்போ இந்த H+க்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அமில முண்டை தேடணும். அப்போ இடத்துல பாருங்க, ஐதான H2SO4 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் தான் நீங்கள் பயன்படுத்தணும். H+KMnO4 போட்டான்னு சொன்னால் அது பச்சை பிள்ளை. அதே மாதிரி நீங்கள் H+MnO4- போடவும் இல்லை. என்ன சொன்னால் அவங்க தந்திருது KMnO4 தந்துச்சுன்னா நீங்கள் அதே வடிவத்தில் தான் அதை போடணும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம்தான், இந்த HBr ஹைட்ரல் தாக்கம் தானே, HBr ஹைட்ரல் தாக்கம் அதுக்கு நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது யாரை? இந்த ஆல்கஹால் KOH பயன்படுத்துகிறேன். சரியா? அப்போ பொதுவாக டீச்சர்ஸ் மாதிரி இந்த மாற்றீடு படித்து கொடுக்கோலே ஆல்கஹால்னு எழுதி அதுக்கு பிறகு KOH சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? ஆல்கஹால் KOH அப்படின்னு போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அதே பழக்க வழக்கத்தில் நீங்கள் என்ன செய்கிற, இந்த இடத்துலையும் அதை அப்ளை பண்ணிடு. அது பிள்ளை பாருங்கள், இந்த இடத்துல KOH தான் தந்திக்குது, ஆல்கஹால் KOH தரல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஆல்கஹாலை தேடணும். ஆல்கஹால் எங்கே பாரதில் அதேன்ற இல்லை, ஆல்கஹாலை தேடணும், இந்த சோதனை பொருள் பட்டியலில் தேடணும். பாருங்க பார்க்க, இந்த இடத்துல எத்தனால் தரப்பட்டிக்குது. அப்போ அந்த எத்தனாலையும் இந்த KOH சேர்த்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? நினச்ச மூப்புக்கு மாற்றிட்டு செஞ்சான்னு சொன்னால் உங்களுக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்ஸ் தர மாட்டானே. உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுட்டு போகலாம், ஆனால் அதுக்குரிய மார்க்ஸ் கிடைச்சாது. இதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் இப்போ ஃபைனல் பேப்பர் எழுதிட்டு வரத்தானே, எக்ஸாம் ஹோல்லேருந்து வெளியே என்ன சொல்கிற, இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொடியனா இருந்தானா என்ன சொல்லுவான், கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொடியன் அடிச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புக்குன்ற மாதிரி சொல்லுவான் இல்லையா? ஆனால் கடைசிக்கு பார்க்கக்கூட சில ஆட்களுக்கு அப்படி நடக்கிற ரிசல்ட்ஸ் வாரன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து வச்சுறேன். ஆனால் கடைசிக்கு அவங்களுக்கு ஒரு C ரிசல்ட்ஸ் அல்லது S ரிசல்ட்ஸ் தான் வாரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களில் விட்டுற மிஸ்டேக் தான் அதுக்கான காரணம்.
விளைச்சா. இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள் விடுற மிஸ்டேக் தான் அதுக்கான காரணம். அப்போ இந்த ஆர்கானிக்ன்றது வந்து மிக லேசான பாடம். நான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியில் மற்ற பாடங்களோட ஒப்பிடக்குள்ள ஆர்கானிக் வந்து ஒப்பீட்டளவில் லேசான பாடம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் செய்யக்கூட எவ்வளோ பிளவாரத்து வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு சேரவியை எழுதிட்டு அது அவத்தை போடலன்னுச்சுன்னா அது பிள்ளை இல்லையா? அதே நேரம் செறிவு காட்ட வேண்டிய இடத்துல இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டை போடலன்னுச்சுன்னா அது பிள்ளை இல்லையா? அதே நேரம் சுருக்கல் செய்யக்கூட அழகோட நீங்கள் பிரதியீடு செய்யணும். அதெல்லாம் செஞ்சான்னு சொன்னால் தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மார்க்ஸ் வர. அப்போ இந்த ஆர்கானிக்லேயே உங்களுக்கு இப்படி இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரேன்னு சொன்னால் உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நிலைமை எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆர்கானிக்கில் எப்படி இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களோட நிலைமை எப்படி இருக்குமே. சரியா? அப்போ ஓகே, இது பிரச்சனை இல்லை. நாங்கள் டிரெக்டாக வந்து டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். பாருங்கள் உங்களோட கேள்வியை. ஓகே, அப்போ நாங்கள் இந்த கேள்வி எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். பாருங்க, நாங்கள் பொதுவாக வந்து ஒரு மாற்றீடு வினாவோட செய்யக்குள்ளே என்னென்ன விஷயங்களை அவதானிக்கணும் உண்டு உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு மாற்றீடு வினாவோட செய்யக்குள்ளே என்னென்ன விஷயங்களை அவதானிக்கணுன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட மாற்றீடு செமினாரில் அந்த விஷயங்கள் எல்லாம் கதைச்சிக்கிறோம். அப்போ நீங்கள் முதலாவது என்ன பார்க்கணும்னு சொன்னால் உங்களோட தொடக்க சேதனை சேர்வையை பார்க்கணும். சரியா? தொடக்க சேதனை சேர்வையை பார்க்கணும். அப்போ இவ்விடத்தில் வந்து நீங்கள் தொடக்க சேதனை சேர்வையை பார்த்தேன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆல்கஹால் உண்டு இல்லையா? இது வந்து ஒரு ஆல்கஹால் உண்டு, ஒரு முதல் ஆல்கஹால் உண்டு தரப்பட்டிருக்குது. அதே நேரம் உங்களோட இறுதியான விளைபொருளை பார்த்துன்னு சொன்னால் ஒரு கம்ப்ளெக்ஸான கட்டமைப்பு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு கம்ப்ளெக்ஸான கட்டமைப்பு ஒன்று இருக்குது. அதே நேரம் இந்த கட்டமைப்பை நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் இது வந்து ஒரு புடை ஆல்கஹால் உண்டு. பாருங்க, இந்த பகுதியை பார்த்துன்னு சொன்னால் உங்களை விளங்கும் இது ஒரு புடை ஆல்கஹால். இது ஒரு புடை ஆல்கஹால்ன்றது உங்களை விளங்கும். அதே நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று அவதானிக்கலும். ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று அவதானிக்கலும். பாருங்க, இந்த ரெண்டு தொகுதிகளையும் பாருங்க, பார்க்க ஏதாவது சிமிலரிட்டிஸ் இருக்குதா? இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்குதான்னு பாருங்க. இந்த ரெண்டு தொகுதிகளையும் நீங்கள் பாருங்க, ஏதாவது ஒத்துமைகள் இருக்குதா இந்த இடத்துல? இருக்குது இல்லையா? பாருங்கள், இந்த ரெண்டு தொகுதிகளும் சம தொகுதிகள். சரியா? சமனான தொகுதிகள். அப்போ எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இந்த மாற்றீடு விஷயங்கள் அப்படின்ட்டு வரக்குள்ளே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் 2 இடங்களில் வாரத்துக்கு வாய்ப்புக்குது. சரியா? பொதுவாக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் 2 இடங்களில் வாரத்துக்கு வாய்ப்புக்குது. முதலாவது இடம் என்னன்னு சொன்னால் ஒரு எசுத்தருக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கத்தில் இந்த மாதிரியான விளைபொருள்கள் உருவாகிறது வாய்ப்புக்குது. சரியா? எசுத்தருக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கத்தில் இந்த மாதிரியான விளைபொருட்கள் உருவாகிறது வாய்ப்புக்குது. எந்த மாதிரியான விளைபொருட்கள்? ஒரே மாதிரியான தொகுதிகள் 2 கொண்ட விளைபொருட்கள் உருவாகிறது வாய்ப்புக்குது. இது முதலாவது சந்தர்ப்பம். அடுத்த 2வது சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் இந்த அமில குளோரைடுக்கு தானே, இந்த RC+OCl அந்த சேர்வைக்கும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கத்திலையும் இந்த மாதிரியான விளைபொருட்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புக்குது. சரியா? இதை தவிர நிறைய இடங்களில் வரும். ஆனால் பொதுவாக வந்து இப்படி ஒரு விளைபொருள் வாரண்டு சொன்னால் மோஸ்ட்டாக இந்த 2 தாக்கத்தில் ஏதாவது ஒரு தாக்கம் தான் வரப்போகுது. சரியா? இந்த மாதிரியான சமனான தொகுதிகள் 2 வரக்கூடிய விளைபொருட்கள் உங்களோட மாற்றீடில் வாரண்டு சொன்னால் இந்த 2ல் ஏதாவது ஒரு தாக்கத்தை தான் நாங்கள் வந்து கட்டாயம் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்போ இவ்விடத்தில் வந்து அமில குளோரைடை பயன்படுத்தி இந்த அமில குளோரைடையும் கிரிக்னாட் சோதனை பொருளையும் பயன்படுத்தி எங்களுக்கு இந்த மாற்றீடு செய்யலுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த இடத்துல தரப்பட்டிருது வந்து ஒரு முதல் ஆல்கஹால். அப்போ இந்த முதல் ஆல்கஹாலை எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒட்சியேற்றமடைய செய்யலாம். ஒட்சியேற்றமடைய செஞ்சுட்டு சொன்னால் அது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தரப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஒட்சியேற்றம் கருவி வந்து இந்த KMnO4 ஐதான H2SO4 இது 2ஐயும் பயன்படுத்தினு சொன்னால் இந்த ஆல்கஹால் வந்து ஒட்சியேற்றப்பட்டன்னு சொன்னால் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் உருவாக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும். அப்போ இவர்லேருந்து நாங்கள் இந்த அமில குளோரைடை தயாரிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு PCl3 அல்லது PCl5 தேவை. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த சோதனை பொருள் பட்டியலில் PCl3ஓ PCl5ஓ தரப்பட இல்லை. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இந்த அமில குளோரைடையும் கிரிக்னாட் சோதனை பொருளையும் பயன்படுத்தி இந்த விளைபொருள் உருவாக்கலுமா? ஏலா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த மெத்தடே போகணும். அதாவது எசுத்தரையும் கிரிக்னாட் சோதனை பொருளையும் தாக்கமடைய வச்சு தான் இந்த இறுதியான விளைபொருளை நாங்கள் தயாரிச்சோணும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த தாக்கத்தை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் முதலாவது விஷயத்தை அப்ளை பண்ணியாச்சு. அதாவது ஆரம்ப சேதன சேர்வையையும் இறுதியான விளைபொருளையும் பார்த்து மாற்றீடு எப்படி நடந்திக்க இயலும்ன்ற ஐடியாவை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொண்டாச்சு. இப்படித்தான் நீங்கள் மாற்றீடு வினாக்களை செய்யணும்.
முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், தொடக்க சேதன செறிவை பார்க்கணும், இறுதியான விளைபொருளை பார்க்கணும், காபன் அணுக்களோட மாற்றங்கள் நடந்திருக்குதான்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, காபன் அணுக்களோட எண்ணிக்கை வந்து கூடிக்குது. அப்போ காபன் அணுக்கள் எண்ணிக்கை கூடுற மெத்தட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட ஆர்கானிக் அந்த மாற்றீடு செமினாரில் பார்த்துக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் கட்டாயம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களை நாங்கள் கதைச்சிக்கிறேன். சரியா? அப்போ இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், ஒரே மாதிரியான தொகுதிகள் 2 இணைந்து இருக்குது. அப்போ 2 தாக்கங்கள் தான் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது. அதில் நாங்கள் ஒரு தாக்கத்தை வந்து இப்போ நீக்கல் முறையில் அகற்றியாச்சு. சரியா? இந்த அமில குளோரைடுக்கும் கிரிக்னார்ட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கம் நடக்காதுன்றது இப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நடக்க வேண்டிய தாக்கம் என்ன, எசுத்தருக்கும் கிரிக்னார்ட் சோதனை பொருளுக்கும் இடையிலான தாக்கம். சரியா? ஓகே, இதுதான் முதலாவது விஷயம். சரியா? தொடக்க சேதன செறிவையும் இறுதியான விளைபொருளையும் வச்சு இந்த மாற்றீடு எப்படி நடந்திருக்கணும்ன்ற மொத்த ஐடியாவை நாங்கள் எடுத்தாச்சு. இது முதலாவது விஷயம். அடுத்த 2வது விஷயம், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், ஒரு மாற்றீடு செய்யக்கொள்ளே நீங்கள் இறுதியான விளைபொருள்லேருந்து அப்படியே பின்னுக்கு போனால் உங்களுக்கு மாற்றீடை வந்து ஸ்மூத்தாக செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? நீங்கள் ஆரம்ப சேதன சேர்விலேருந்து மாற்றீடை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இறுதியான விளைபொருள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரே மாதிரியான தொகுதிகள் 2 தானே. அப்போ இந்த தொகுதி வந்து யாரோட ஜாயிண்ட் ஆகிக்கணும், இவர் வந்து அந்த MgX அப்படின்ற கூட்டத்தில் வந்து ஜாயின் ஆகிக்கணும் இல்லையா? MgX அப்படின்ற கூட்டத்தில் ஜாயின் ஆகிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரே மாதிரியான தொகுதிகள் 2லேயும் இந்த நடுவுலிற காபனில் யார் ஜாயிண்ட் ஆகிற, இந்த மும்மை பிணைப்பு காபனில் இருக்கிற இந்த முனையிலிற காபன் தான் ஜாயிண்ட் ஆகிற. அப்போ இவர் தான் வந்து அந்த கிரிக்னார்ட் சோதனை பொருளில் வரக்கூடிய R- தொகுதி ஆகிக்கணும். சரியா? அதாவது நாங்கள் தயாரிக்க வேண்டிய கிரிக்னார்ட் சோதனை பொருளோட R- தொகுதி என்ன, அவர் தான் இந்த தொகுதி, நான் சர்க்கிள் பண்ணிற தொகுதி தான் அந்த R- தொகுதி. அப்போ நாங்கள் அவரை வந்து யாரிலிருந்து தயாரித்தோணும், இந்த தொடக்க சேதன சேர்விலிருந்து தயாரித்தோணும். சரியா? அப்போ நாங்கள் இந்த இறுதியான விளைபொருள் உருவாக்க தேவையான கிரிக்னார்ட் சோதனை பொருள் அவரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இறுதியான விளைபொருள் உருவாக்க தேவையான கிரிக்னார்ட் சோதனை பொருளை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அவர் யார் பாருங்க, பார்க்க நான் அவரை எழுதி கொடுறேன். கீழே பாருங்க, C6H5 கார்பன் CH3 C C MgX. இதுதான் நம்மளோட கிரிக்னார்ட் சோதனை பொருளாக வரப்போகுது. சரியா? கிரிக்னார்ட் சோதனை பொருளாக இவர் தான் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல அந்த எக்ஸின் இடத்துல யார் வரப்போகுது, பாருங்க, இந்த இடத்துல CH3 MgBr தந்தீர். அப்போ CH3 MgBr தந்தான்னு சொன்னால் இந்த எக்ஸின்ற இடத்துக்கு யார் வரப்போகுது, எந்த எலக்ஷன் வரப்போகுது, BR தான் வரப்போகுது இல்லையா? BR தான் வரப்போகுது. அப்போ MgBr அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இவர் தான் எங்களுக்கு தேவையான கிரிக்னார்ட் சோதனை பொருள். அப்போ இந்த கிரிக்னார்ட் சோதனை பொருளோட தாக்கம் அடைகிறதுக்கு ஒரு எசுத்தர் தேவை தானே. அப்போ அந்த எசுத்தரை நாங்கள் வந்து இப்போ தயாரித்தோம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல எசுத்தரை நாங்கள் எப்படி தயாரிக்க போகிறோம்னு சொன்னால், பாருங்க, நான் இந்த தொடக்க சேதன சேர்வையிலேருந்தே இப்போ வாரேன். பாருங்க, இவரையும் ஒரு எசுத்தரையும் தாக்கமடைய வச்சு தான் நாங்கள் இறுதியான விளைபொருளை வந்து உருவாக்க போகிறோம். சரியா? அப்போ உங்களுக்கு அந்த எசுத்தரோட வந்து ஒரு பார்ட் வந்து தெரியும் இல்லையா? அந்த எசுத்தரோட இந்த RC டபுள் பாண்டோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த பார்ட் யார் பாருங்க, நான் சர்க்கிள் பண்ணுறேன், நான் ரெட் கலரால் சர்க்கிள் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த பார்ட் தான் வந்து உங்களோட எசுத்தரோட இந்த RC டபுள் பாண்டோ அந்த கூட்டமாக வந்து காணப்பட போகுது. சரியா? அப்போ நான் அவரை மார்க் பண்ணி கொள்கிறேனே. பென்சின் வளையம், கார்பன் CH3 ட்வைஸ் CH2 கார்பன், இடம் போதா கொஞ்சம் பிரிங்கோ, கார்பன் டபுள் பாண்ட். நான் அந்த எசுத்தரோட RC டபுள் பாண்டோ கூட்டத்தை வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு OR கூட்டம் மட்டும் வரப்போகுது. அந்த OR யாருன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அதை நாங்கள் யார் வேணாட்டு பொருள் பார்ப்போம். அப்போ இவர் 2 பேரும் தாக்கம் அடைஞ்சு தான் உங்களுக்கு இறுதியான விளைபொருளை வந்து உருவாக்க போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 2 சேர்வையையும் வந்து அவங்களோட தொடக்க சேதன சேர்வையிலேருந்து உற்பத்தி செய்யணும். சரியா? இப்போ எங்களுக்கு ஐடியா தெரியும் தானே. நான் முதலாவது வந்து நான் இந்த கிரிக்னார்ட் சோதனை பொருளை தயாரித்து கொள்கிறேனே. தொடக்க சேதன சேர்வையிலேருந்து கிரிக்னார்ட் சோதனை பொருளை நான் முதலாவது தயாரித்து கொள்கிறேன். சரியா? அவங்களோட தொடக்க சேதன சேர்வையை பாருங்கள், இவர் தான் தொடக்க சேதன சேர்வை. அப்போ இவரிலேருந்து நான் கிரிக்னார்ட் சோதனை பொருளை தயாரிச்சோணும். பாருங்க பார்க்க நான் எப்படி தயாரிக்க போகிறேன்னு சொன்னால், முதலாவது வந்து இவரை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நீர் ஹட்ரல் செய்ய போகிறேன். பாருங்கள், நீர் ஹட்ரல் செய்கிறதுக்கு அவங்க செறிந்த H2SO4 தந்திக்கிறேன். அப்போ நான் செறிந்த H2SO4 வெப்பம் போட்டேன்னு சொன்னால் நீர் ஹட்ரல் தாக்கம் நடக்கும். அப்போ நீர் ஹட்ரப்பட்டேன்னு சொன்னால் டபுள் பாண்ட் வந்து உருவாக்கப்படும். டபுள் பாண்ட் வந்து
உருவாக்கப்படும், டபுள் பாண்ட் வந்து உருவாக்கப்படும். பாருங்கோ டபுள் பாண்ட் வந்து உருவாக்கப்பட்ட இல்லையா, CH2 டபுள் பாண்ட் வந்து உருவாக்கப்படுற. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும், ட்ரிபிள் பாண்ட் உருவாக்கணும் முடிச்சுன்னா நான் என்ன செய்யணும், முதலாவது புரோமினேற்றம் செய்யணும், அப்புறம் வந்து HBr ஆற்றல் தாக்கம் செய்யணும். இது சின்ன விஷயம் உண்டு தான். அப்போ புரோமினேற்றம் செய்கிறதுக்கு நான் Br2CCl4 போடணும். அப்போ Br2CCl4 போட்டேன்னு சொன்னால் 2 கார்பன்லேயும் புரோமின் அணுக்கள் வந்து ஏற்றப்படும். சரியா, 2 கார்பன்லேயும் புரோமின் அணுக்கள் ஏற்றப்படும். அப்போ நான் என்ன செய்யணும் முடிச்சுன்னா பாருங்க பார்க்க, கார்பன் ஐதரசன் இந்த இடத்துல ஒரு புரோமின் கூட்டம் ஏறும். அதே மாதிரி பாருங்கோ இந்த இடத்துலையும் ஒரு புரோமின் கூட்டம் ஏறும், CH2Br. இப்போ அடுத்தபடியில் நான் என்ன செய்யணும், HBr ஆற்றல் தாக்கம் செய்யணும். அப்போ தான் எங்களை மும்மை பிணைப்பு வரலையா, HBr ஆற்றல் தாக்கம் செஞ்சு சொன்னால் தான் மும்மை பிணைப்பு வரும். பாருங்க பார்க்க, நான் இப்போ HBr ஆற்றல் தாக்கம் செய்ய போகிறேன். அதுக்கு நாங்கள் யாரை பயன்படுத்தணும், அல்கஹால் KOH பயன்படுத்தணும். அல்கஹாலோடு போட்டேன்னு சொன்னால் பிள்ளை. சரியா, நாங்கள் என்ன செய்யணும், இந்த CH2OH அந்த C2H5OH தான் பயன்படுத்தணும். சரியா, எத்தனோலை தான் பயன்படுத்தணும். எத்தனால் KOH பயன்படுத்தணும். எத்தனால் KOH பயன்படுத்தணும். பயன்படுத்தி நடிச்சுன்னா என்ன நடக்குது, HBr ஆற்றல் தாக்கம் நடந்து மும்மை பிணைப்பு உருவாக்கப்படும். சரியா, ஆர்கானிக் கஸ்டம் அடிஷனத்துக்கு உண்மையிலேயும் கஷ்டம் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து தீர்மானிக்கப்பட போகுது. ஓகே, அப்போ நாங்கள் மும்மை பிணைப்பை தயாரித்தாச்சு. இப்போ கிரிக்னாட் சோதனை பொருளை தயாரிக்கணும். அப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு என்ன எப்படி கிரிக்னாட் சோதனை பொருளை தயாரிக்கலும் பாருங்கள். இந்த இடத்துல CH3MgBr தரப்பட்டிக்குது. அப்போ CH3MgBr நான் இவர் போட்டேன்னு என்ன நடக்கும், அமிலக்கார தாக்கம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், CH3MgBrன்றது ஒரு மென் மூலம், இவர் வந்து ஒரு மென் அமிலம். அப்போ அமிலக்கார தாக்கம் நடந்தான்னு சொன்னால் இந்த ஐதரசன் இழக்கப்பட்டு என்ன நடக்கும், அவர் வந்து இந்த R- கூட்டத்தோடு ஜாயிண்ட் ஆகுவார். இந்த MgBr+ வந்து யாரோட ஜாயிண்ட் ஆகும், இந்த C- குரூப்போட வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்ன, இதுதான் உருவாக போகிற விளைபொருள். பாருங்க பார்க்க, இதுதான் உருவாக போகிற விளைபொருள் CMgBr. சரியா, பக்க விளைபொருளாக யார் வரப்போகுது, இந்த CH3- இந்த H+ சேர்ந்துன்னு சொன்னால் மெத்தேன் கேஸ் வந்து உருவாக்கப்பட போகுது. இதுதான் பக்க விளைபொருள். அப்போ நாங்கள் வந்து இறுதியான விளைபொருள் உருவாக்குறதுக்கு தேவையான கிரிக்னாட் சோதனை பொருளை தயாரித்தாச்சு. சரியா, கிரிக்னாட் சோதனை பொருளை தயாரித்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த எசுத்தரை வந்து தயாரிக்கணும். சரியா, அப்போ பாருங்க, நான் இப்போ எப்படி எசுத்தரை தயாரிக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ எசுத்தரை தயாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை, ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தேவை. சரியா, கார்பாக்சிலிக் அமிலம் தேவை. அப்போ கார்பாக்சிலிக் அமிலத்தை தயாரிச்சோன்னு முடிச்சுன்னா எங்களுக்கு சிம்பிளாக தயாரிக்கலாம். இவருக்கு KMnO4 ஐதான H2SO4 போட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை தயாரிக்கலாம். பாருங்க, ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை தயாரிக்கலாம். இவர் தான் உருவாக போகிற கார்பாக்சிலிக் அமிலம் CH2 C∪OH. இதுதான் உருவாக போகிற கார்பாக்சிலிக் அமிலம். அப்போ இவர்லேருந்து நாங்கள் எசுத்தரை தயாரிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், செறிந்த H2SO4 ஆல்கஹால் போடணும் இல்லையா. அப்போ செறிந்த H2SO4 நான் போட்டாச்சு. அப்போ இவ்விடத்தில் ஆல்கஹால் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தரப்பட்டிற ஒரே ஒரு ஆல்கஹால் என்ன, இந்த எத்தனால் தான் தரப்பட்டிற ஒரே ஒரு ஆல்கஹால். அப்போ இவரை தான் நாங்கள் பயன்படுத்தணும். அப்போ இந்த எத்தனாலையும் செறிந்த H2SO4 பயன்படுத்தினா உருவாக போகிற அந்த எசுத்தரோட கட்டமைப்பு என்ன பாருங்க, இந்த C2H5O- கூட்டம் தான் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக போகுது. சரியா, இந்த C2H5 கூட்டம் தான் இந்த இடத்துல அந்த R கூட்டத்துக்கு பதிலாக வரப்போகுது. விளங்குதா, இந்த C2H5 அப்படின்ற கூட்டம் தான் இந்த R கூட்டத்துக்கு பதிலாக வரப்போகுது. அப்போ நான் அவரை பிரதியீடு செய்கிறேன். பாருங்க பார்க்க, அப்போ இந்த R இடத்துக்கு யார் வார, இந்த சுத்தரில் R இடத்துக்கு யார் வரும், நாங்கள் ஆரம்பத்தில் R போட்டு தானே. அப்போ அந்த இடத்துல யார் வரப்போகுது, C2H5 அப்படின்ற கூட்டம் வரப்போகுது. சரியா, இப்போ இந்த எசுத்தரையும் இந்த கிரிக்னாட் சோதனை பொருளையும் சேர்த்து விட்டான்னு சொன்னால் உங்களோட இறுதியான விளைபொருள் வந்தாச்சு. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். பாருங்க, இந்த மாற்றீடு கஷ்டமா இல்லை. அதாவது மாற்றீடு எப்படி நடந்துக்கிறன்ற ஐடியாவை நீங்கள் எடுத்தான்னு சொன்னால், தொடக்க சேதன சர்வையும் இறுதி விளைபொருளையும் பார்த்து ஐடியாவை எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் இந்த மாற்றீடு செய்கிறது கஷ்டமான விஷயமா இல்லை. பாருங்கள், இப்போ எத்தனை படிகள் பேசிடுறேன்னு சொல்லி பாருங்கள். இவ்விடத்தில் ஒரு படி, இந்த இடத்துல 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படி, 6வது படி, 7வது படி. பாருங்கள், 7 படிகளுக்குள்ள நான் மாற்றீடு செஞ்சாச்சு. பாருங்கள், இது கஷ்டமான மாற்றீடா இல்லை. அப்போ தெளிவாக விளைவிக்கோங்க பிள்ளைகள். ஒரு மாற்றீடு வினாவுண்ட செய்யக்குள்ளே நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்,
தொடக்க சேதன சரிவை பார்க்கணும், இறுதியான விளைபொருளை பார்க்கணும். பார்த்துட்டு அதோட இயல்புகளை வச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் இந்த மாற்றீடு எப்படி நடந்திக்கலும்ன்ற ஐடியா வந்து எடுக்கணும். அந்த ஐடியா எடுக்கிறதுக்கான வழிகாட்டலை தான் நான் எங்களோட மாற்றீடு செமினாரில் கொடுத்துறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் நாங்கள் ஒரு லைவ் செஷன் வந்து செஞ்சுக்கிறோம், கிட்டத்தட்ட 2 hour செஞ்சுக்கிறோம். சரியா? கட்டாயம் அதை பார்த்துக்கோங்க. அதுதான் முதலாவது விஷயம். அடுத்த 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், சோதனை பொருள் பட்டியலில் தரப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதை நீங்கள் மாற்றி பயன்படுத்தக்கூடாது. அதுதான் 2வது விஷயம். சரியா? ஓகே. அப்போ இந்த மாற்றீடை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாச்சு. அடுத்த 3வது விஷயம் தான், நீங்கள் எப்போயும் மாற்றீடு வினாக்களை செய்யக்கொள்ளே அந்த இறுதியான விளைபொருள்லேருந்து மாற்றீடை செஞ்சு கொண்டு வாங்குவோம். சரியா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லேஸாகிக்கும். அப்படி இல்லாடிச்சுன்னா அந்த இறுதியான விளைபொருள் எப்படி உருவாகிக்கலும்ன்ற அந்த இறுதியான விளைபொருளுக்கு முந்தி வரப்படியாவது எழுதி கொண்டு நீங்கள் மாற்றீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணாடிச்சுன்னா உங்களுக்கு லேஸாகிக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அப்படித்தான் செஞ்சலையா, இறுதியான விளைபொருளுக்கு முந்தி யார் யார் தாக்கம் அடைஞ்சிக்கலும்ன்றத முதலாவது எழுதி கொண்டேன். இந்த கிரிக்னாட் சோதனை பொருளையும் இந்த சூத்திரையும் நாங்கள் முதலாவது எழுதி கொண்டது பிறகு தான் மாற்றீடை ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா. அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு லேசி என்ன சொன்னால், இறுதியாக யார் உருவாக போகிறன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் தானே. அப்போ எங்களுக்கு மாற்றீட்டை பிழை இல்லாமல் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இறுதியாக யார் உருவாக போகிறன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மாற்றீடு செஞ்சு கொண்டு போனோம்னா பிழையாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஓகேயா? அப்போ தெளிவாக விளைவிக்கோங்க. நாங்கள் மாற்றீடு சம்பந்தமான விஷயங்களை, மாற்றீடு கேள்விகளை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களோட சேனலில் போட்டு கொண்டு வருவோம். வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வரக்காட்டியும் இந்த இன்ஜூரில் 30 நாட்கள் வரக்காட்டியும் மாற்றீடு சம்பந்தமான வழிகாட்டல் எங்களோட வாட்ஸ்அப் சேனல், அதே நேரம் டெலிகிராம் சேனல் ஊடாக வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ கட்டாயம் அந்த சேனல்ஸில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போ இந்த செஷனை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.